ஜயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. சர்வேஷாம் ஆஸ்திகாகிரேசராணாம் ஸ்ரீ ராம ஜன்ம தின சுபகாமனா சந்து. சர்வேஷாம் ஸ்ரீ ராம பக்தி அபிவிருத்தி பூயசி பூயாத் இதி மகாந்தம் பிரார்த்தையே அகம். மகான்களே, ரொம்ப விசேஷமான இந்த ஸ்ரீராமநவமி திருநன்னாளில் தியாகபிரம்ம கான சபால நாம எல்லாரும் ஸ்ரீமத் ராமாயணத்தை இன்றைய தினத்தில் பூர்த்தி பண்ண போகிறோம். ராமாயணத்தை பூர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ராமாயண உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறதுன்னு அர்த்தமே தவிர்த்து பாவோன்றப்ப கல்யாண குணாகான ராமனுடைய குணங்களை நாம் பூர்த்தி செய்ய முடியாது. 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனால கூட சொல்ல முடியுமா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். 1000 தலைப்படைத்த ஆதிசேஷன் சொல்ல முடியுமா? அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படி கேட்டால் அன்லிமிட்டட் டிபி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் ஜிபியே கிடையாது, அதை தாண்டி டிபிக்கு போயிட்டோம் நம்ம இல்லையா, டெராபைட்டுக்கு போயிட்டோம் நம்ம. அன்லிமிட்டட் டிபி இருந்ததுன்னா ஒருவேளை ராமனுடைய குணங்களை சொல்லலாமோ வானாமோ தெரியல சார். அது கூட என்ன ஆகும்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அது கரப்ட் ஆகிடும். காரணம் என்ன? ராமனுடைய குணங்கள் அப்படி போயிட்டே இருக்கு. இது இன்னும் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லக்கூடியதான வார்த்தை இல்லை. ராமனுடைய அந்த வைபவாதிசயத்தை வால்மீகி மட்டும் இல்லை, அத்தனை கவிகளும் கொண்டாடின்றா. இன்னைக்கு பரியந்தம் நாளது பரியந்தம் மகான்கள் எல்லாரும் கவிஞர்கள் தங்களுடைய காவிய நாயகனாக காவிய தலைவனாக ராமனையே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ராமனுடையதான பண்பு, ராமனுடைய பெருமை எத்தகையது. ஒவ்வொரு காண்டத்தில் ஒவ்வொரு சுவாரஸ்யம் சொல்லப்படுகிறது. ராமாயணத்திற்கே தீர்க்க சரணாகதி என்பதாக பெயர். அந்த சரணாகதி என்பதான ஒரு சாஸ்திரத்தை பெருமாள் நிரூபணம் பண்றான். விதித சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. பிராட்டிய போல அப்படி ஒரு உபதேசம் யாரும் பண்ணவே முடியாது. எவ்வளவு தன்மையா, என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா, மகா பாபியான ராவணன் எதிர வந்து நிற்கிறான். அவனை பார்க்கச்சே இவளுக்கு மனசு நடுங்கிறது, உடம்பு நடுங்கிறது. ஏன்னா அவன் பார்க்கிற பார்வை சரியான பார்வை இல்லை. இவளா ஒரு வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கான். பூன்முலை மேல் சாந்தனையால் பொருகையற்கண் பூவை பேணாள். ராமன் 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 தியானம் பண்ணிட்டு இருக்கான். ராமனையே நினைச்சிட்டு இருக்கான். மாற்றான் வீட்டில் தனக்கு இப்படி ஒரு சிறை ஏற்பட்டுடுத்தேதான சோகம் அவளை பிடித்து அழுத்துறது. அந்த சமயத்தில் மகாபாபியா ராவணன் எதிர வந்து நிற்கிறான். உத்து பார்க்கலாம். தன் திருமேனிய எப்படியோ கஷ்டப்பட்டு மறைத்துக் கொள்கிறான். அவன் பார்வையில படாதபடி மறைத்துக் கொள்வதற்கு எவ்வளவோ முயற்சி பண்றான். ஆனா அந்த நிலைமையிலும் ராவணனுக்கு ஹிதோபதேசம் பண்றான். யார் பண்ணுவா? யார் சொல்ல முடியும்? விதித சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. ராவணா, உனக்கு உண்மையிலேயே உயிர் வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா, அதுவும் உற்றார் உறவினரோடு உயிர் வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா, எல்லாம் போன பிறகு தான் உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? வதஞ்ச அனிச்சதா கோரம் தொயாசோ புருஷர்ஷப. பிராட்டியினுடைய திருவாக்கு, கோரமான மரணம் உனக்கு ஏற்படக்கூடாது என்று நினைத்தாயானால், கோரமான மரணம்னா அதுல என்ன கோரமான மரணம்னா, எல்லாரும் போன பிறகு யாருமே இல்லாமல் ஐயோ எல்லாரும் போயிட்டாளே, நாம மட்டும் இருக்கோமே, நாம மட்டும் இன்னும் இருந்து என்ன பண்ண போறோம் என்பதாக ஒரு நினைப்பு. அப்படிதான் ஆச்சு ராவணனுக்கு. தம்பி போயிட்டான், பிள்ளை போயிட்டான், மூலபலம் போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. அவன் ஒருத்தன் தான் நிற்கிறான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணமௌலி 10 சங்கரன் கொடுத்த வாழும் களத்தே புகட்டு. மொத்தத்தையும் கீழே போட்டாச்சு. எடுத்துன்னு போறதுக்கு என்ன இருக்கு? ஒரு கேரி பேக் கூட கையில கிடையாது. மொத்தம் கீழே போட்டாச்சு. எவ்வளவு பெரியவன், என்ன மாதிரி இருக்கக்கூடியவன். வாரணம் பொருத மார்பும் திக்கஜங்களை எதிர்த்து சண்டையிட்டு அவைகளுடைய தந்தம் முறிந்த மார்பு அவனுக்கு. வரையினை எடுத்த தோளும் வெள்ளருக்கம் சடையானின் வெற்பெடுத்த திருமேனி. பரமசிவன் வசிக்கும் கையிலையங்கிரிய தன் தோல் வலிமையினால தூக்கின பெருமை வாய்ந்தவன் ராவணேஸ்வரன். அவ்வளவு பெருமை இருக்கு. நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். வியாக்கரணம், உலகத்துல வியாக்கரணம் இல்லாமல் பேசக்கூடாது. வியாக்கரணம்னா இலக்கணம்.
இலக்கணம் இல்லாமல் இப்போ B4 U அப்படின்னா B ஒன்று போடுறா, 4 ஒன்று போடுறா, U ஒன்று போடுறா. கேட்டால் இதான் சார் ஷார்ட் டேர்ம் அப்படின்றோம். டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? நமக்கு இந்த ஈமோட்டி லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. அது மூஞ்சும் ஈமோட்டி மாதிரி தான் இருக்குது, அது போடுற மெசேஜ் ஈமோட்டி மாதிரி தான் இருக்குது, புரிய மாட்டேங்குது. பிஃபோர் யூ அப்படின்னா B4U அதான் லாங்குவேஜ். இப்போ இலக்கணம் எங்க இருக்கு? இலக்கணம் சுத்தமா பேசுறதுக்கு யாரும் சரியா இல்லை. 9 விதமான இலக்கணம் இருக்கு தெரியுமோ? அந்த 9 இலக்கணம் படித்தவர்கள் உலகத்துல 2 பேர். ஒருத்தன் ராவணேஸ்வரன், இன்னொருத்தர் ஆஞ்சநேய சுவாமி. நவவியாகரண பண்டிதன். நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேததாரிணः நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாகரணம் கிருத்ஸ்னம் மனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாகரதானேன ந கிஞ்சிதபசப்திதம் நமுகே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச ப்ருவோஸ்ததா. அனுமான் பேசுறத பார்த்து அதை கேட்ட உடனே மயங்கி போயிட்டார், சொக்கி போயிட்டார். ராமன் பிரபஞ்சன தனைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயான சுவாமி தேசிகன். ఆటమోటిగలదా రామయ్య చదువులంబు తెలిసి శంకరాంశుడై సదయుడు ఆశుగ సంభవం బ్రొక్కగా தியாகபிரம்மம். ஏண்டா ராமா பேச மாட்டேன்ற? அடப்பா நீ பேச மாட்டேன்ற. ஆனா அன்னைக்கு ராமன் நீ ஆஞ்சநேயர்கிட்டயே பேசலையே, அவன் கிட்ட நீ பேசாததற்கு காரணம் என்ன? அவன் பேசின பேச்சில் நீ மயங்கி விட்டாய். ஆனால் என்னிடத்துல நீ பேசாமல் இருப்பதற்கு காரணம் உனக்கு என் மீது கொண்ட கோபமானு கேட்டார். லக்ஷ்மணா என்ன அழகா ஆர்கியூ பண்றான் பாரு, என்ன அழகா பிரசன்ட் பண்றான் பாரு. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவுறாது சொல். அப்படி சொல்லணும். ஐயோ நேற்று உபன்யாசத்துக்கு நல்லகான நீ வரலையே, நான் மாட்டின்ட்டனே அப்படின்னா எப்படி இருக்கும்? நீ வராம தப்பா சிஎஸ்கே மேட்ச் பார்த்து அடுத்த மேட்சும் பார்க்க உட்காந்துட்ட. நீ நான் மாட்டின்ட்டேன், உட்காரவும் முடியல ஓடவும் முடியல அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும். மிஸ் பண்ணிட்டேடாப்பா. எப்படி இருந்தது தெரியுமா? என்ன அட்டகாசமான விஷயங்கள் தெரியுமா? எவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் தெரியுமா? அப்படி சொன்னா விசேஷமா இருக்கும். நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேததாரிணः நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாகரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதோ என்று சொன்னார். அப்படி நவவியாகரண பண்டிதர் ஆஞ்சநேயன். அவனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவன் ராவணேஸ்வரன். நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவு, நாவீறு படைத்தவன் ராவணேஸ்வரன். அவன் பேசினான்னா அற்புதமா இருக்கும். பரமசிவன் முதலானவர்கள் அவனுடைய பேச்சை கேட்டு தலையை அசைத்து அசைத்து ரசித்து அனுபவித்திருக்கிறார். தாரண மௌலி 10 அடுத்தது 10 தலை. சங்கரன் கொடுத்த வாழ் சந்திரஹாசம்னு ஒரு கத்தி. பரம பிரீத்தியோட பரமேஸ்வரன் அவனுக்கு கொடுத்தார். எல்லாம் போட்டாச்சு, கீழே போட்டாச்சு. திரும்பி போறான், பதாதியா போறான். ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர யார் கட்டியும் சொல்றதுக்கு இருக்கா அவனுக்கு? ராவணனுக்கு. பெருமாள் பார்த்தாரு, போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாண்டார். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாண்டார். யாரு சொல்லுவா? எம்பெருமான் சொன்னான் சுவாமி. கோயம் குணஹா கூறத்தாழ்வான் கேட்டார், என்னப்பனே சர்வேஸ்வரா, பஞ்சனத்திற்கும் மின்கால் தேவியை பிரித்த பாவி அவன். சாமானியப்பட்டவனா? அப்படி ஒருத்தன் கையில கிடைச்சா நான் விட்டு வைப்பாளா? யாராவது ஒருத்தன் துவம்சம் பண்ணிட மாட்டாளா? போயிட்டு வாடா, ரொம்ப டயர்டா இருக்கேன். அவனா ரொம்ப டயர்டா இருக்க, போயிட்டு நாளைக்கு வா. கச்சானுஜானாமி உருகி போனாரே. என்ன பண்ணே சர்வேஸ்வரா, உன்னுடையதான அந்த அதிசயத்தமான அந்த குணத்தை நாங்க எப்படி அனுபவிக்கிறது இல்லையா? கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சர ராஜலங்கா ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதீச்ச தன்வி ததா பலம் திரக்ஷசி மே ரதஸ்தா. நாளைக்கு வந்து யார் என்னுடைய பவர், என்னுடைய வேலாரிட்டி என்னன்னு பார்க்க போறீங்க. இப்ப பார்க்கலையா? அடிச்சு துவம்சம் பண்ணி கவச்சத்தை பிழைந்து தேர சுக்குநூறாக்கி குதிரையை கொண்டு சாரத்தையை கொண்டு போடா அப்படின்னு ஓட்டி விட்டுருக்கான். நடந்து போறான், தலை குனிஞ்சிட்டு ராவணன் தன்னுடைய பவனத்துக்கு போறான். நாளைக்கு வா, நாளைக்கு வந்தா நான் யாரு எப்பேற்பட்டவன்னு என்ன தெரிஞ்சுப்பேன்னு ராமபிரான் சொன்னான். அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? அப்ப ராவணனுக்கு இப்ப ராவனுடைய பெருமை தெரியலையா? அந்த பவர் தெரியலையா? பராக்கிரமம் தெரியலையா? தோளாறு தனிவீர் என்று தெரியலையா? தம் மங்கே ராகவம் வீரம் நாராயணமனாமயம் சொன்ன வார்த்தை ராவணன் தானே பேசினான். ஆஹா, இவன் தான் நாராயணன், இவன் தான் வீரராகவன் சொன்னானே. இவ்வளவு தெரிந்திருந்தோம் ராமபிரான். நாளைக்கு வா, என்ன புரிஞ்சுப்ப, நான் யாருன்னு உனக்கு தெரியும். ததாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தா. என்ன பதம் அது! சொக்கி போனார் வால்மீகி. என்னையா நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. சாதாரண யாரா இருந்தாலும் ஒரு கோபம் வராது, 2 அறை வச்சு இதான் கும்முறு குத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுமே. அமைதியா பெருமாள் சொன்னார்,
என்ன அர்த்தம்? சரணாகத சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கான். டே சீதை உனக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்தா, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. விதிதசகி தர்மஜா, தர்மஜா என்ன தர்மம்னர்? சரணாகத சம்ரக்ஷணம் என்னும் தர்மம். சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷணைக தீக்ஷிதா வீரா சத்யௌரதா. சுவாமி தேசிகன் காண்பித்தாரே, ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும். வேற ஒன்றும் சொல்ல வேண்டாமே, வேற எதுவுமே பேச வேண்டாமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போருமே. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாமி ஏதத் பிரதம் மம. கடற்கரையில் ஒலித்த நரேந்திரனுடைய சப்தம், கடற்கரையில் ஒலித்த வார்த்தை சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே. ஒரு தடவை பிரார்த்தித்தா போதும், வெறுமை வந்துட்டா போதும், கை கூப்பிட்டா போதும், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டான். அப்ப ராவணன் வெறுங்கையோட போனானே. அப்ப போகச்சே என்ன பண்ணுவான்? கேரி பேக்கெட்ல 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு போவானா? இல்லடா, பெருமாளை பார்த்து அஞ்சலி பண்ணாமல் போனானே. ஒரு அஞ்சலி பண்ணியிருந்தா அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க உபன்யாசம் பண்றதுக்கு உண்மை விஷயம் கிடையாது. ஆனால் அந்த அஞ்சலி பண்ண தோணல பத்தியா? வெறும் கை வெறுமை தானே இருக்கு, கை கூப்பணும் தெரியலையே, வெறுமை. சக்ருத் சேவையா. அஞ்சலினா அ சப்தம், சம்ஸ்கிருதத்துல அ அப்படின்னா பகவானுக்கு பேர். அ அப்படின்றதுக்கு அர்த்தம் பகவத் வாசகமான சப்தம். அம் என்றால் அந்த பகவானை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அம் ஜலயதி இது அஞ்சலி, வேற ஒண்ணும் இல்லை. அகாரவாச்சனான பகவானை அப்படியே நீராய் உருக்கக்கூடிய ஒரு சாதாரண செயல் என்ன? நாம அவனை பார்த்து கை கூப்புறது. அதை இப்படி பண்றது, இப்படி பண்ணிக்கிறது, போச்சுக்குன்னு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படின்னுமா, என்னதுடா அது? வீட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் கோவில் வந்து பண்ணிட்டு இருக்க. ஏன்னா வாட் இஸ் திஸ்? கை அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. அப்படியே கையை கூப்பினா போருமே, வேற ஒண்ணும் பண்ண மாட்டானே. சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவிதுமிச்சசி. ஒருவேளை உனக்கு உயிர் வாழ ஆசை இருந்தா ராவணா நீ போன. அங்க பிராட்டி சொன்ன வார்த்தை பார்த்தேடா, ராவணனை சரணாகதி பண்ணுன்னு சொன்னா அவன் பண்ண மாட்டான். ராவணன், துரியோதனன் இவளுடைய கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாமெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றோம், நான்லாம் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, இந்த வார்த்தையை நாம சொல்லும் பொழுது ஒரு மாடுலேஷன்ல கொடுப்போம். நான்லாம் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படி சொல்லுவோம். பட் ராவணன், துரியோதனன் அவா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இல்லை, நாங்கள்லாம் யாருக்கும் தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு தலையை பின்னாடி வச்சிருந்தா சொல்லுவோம். அவ்வளவு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் அவள். அவனை போய் நீ ராமன் கிட்ட சரணாகதி பண்ணு நான் போவானா ராவணன்? அதனால நீ போய் ஷேக்கன் பண்ணு போருட்டா பிராட்டி. தேன மைத்ரி சப்தத்துக்கு தாற்பயம் என்ன? மித்திரத்துவம். மைத்ரின்னு அர்த்தம் மித்ரன், ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் போறோம், அது போறோம். ஒர்க்ஷிப் பண்ணணும் அவசியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே போறோம். லார்ட்ஷிப் ஒன்ன காப்பாற்றும். கை குலிக்கிறா போருண்டாங்க. அந்த சப்தம் பெருமாள் காதல விழுந்துரு. கடற்கரையில பேசினான், மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கதஞ்சனா. டே ஒருத்தன் ஃப்ரெண்டா வரணும்னு அவசியம் கூட இல்லடா, ஃப்ரெண்டுன்னு வேஷம் போட்டு வந்தா கூட போதும். ஃபேக் ஐடியில தான் இப்போ ஃபேஸ்புக்கில் நல்லா ட்ரெண்டிங் இருக்கும் தெரியுமா இல்லையோ? ஒரிஜினல் ஐடியில இருந்தால் ஒரு கூடவே வரக்கூடாது. அதனால ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போலாம் ஓகே. நான் பெருமாள் ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர் வச்சிருந்தாலே போகிறோம், ஃபேக் ஐடியில் தான் வரட்டவன் என்னப்பா அப்படின்ட்டு தான் வருவான். மித்ர பாவேன சம்பிராப்தம் ட்ரெண்டிங்ல இருக்கான் பாருங்க, ஃப்ரெண்டிங் கூட பெருமாள். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்திய ஜெயம். மித்ர பாவனை இருந்தா போறா, மித்ரனா இருக்கணும்ன்ற நெசசிட்டி கூட கிடையாது. பாடுறா, அது இருந்தா போதும். தோஷோ யத்யபி தஸ்ய, தோஷம் இல்லாதவனை காப்பாற்றினால் என்ன பிரயோஜனம்? தோஷம் இருக்கிறவனை காப்பாற்றினால் தான் பிரயோஜனம். குற்றம் இல்லாதவனை ரட்சித்தா ராமனுக்கு என்ன பிரயோஜனம்? விபீஷணனை காப்பாற்றினால் ராமனுக்கு பிரயோஜனம் இல்லை, பெருமை இல்லை. ராவணனையே ராமன் கை தூக்கி விட்டான்டா.
கும்பகர்ணனையே ராமன் கை தூக்கி விட்டான்டா அப்படின்னு யாரெல்லாம் ஆன்டியில் இருக்காளோ அவளெல்லாம் கொண்டு வரணும். போ, நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு வரைச்சே இப்படி வராத, எப்படி வரணும் தெரியுமா? பிரணவோதனு ஷரோஹி ஆத்மா பிரம்மதல்லட்சமுச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம். உபனிஷத் சொல்றது ஓம்காரமாகிற பிரணவம், அந்த பிரணவம் என்னும் அம்பு. பிரணவோதனு, பிரணவம்ன்றதான வில்லு, அந்த வில்ல கையில் வச்சுக்கணும். ஆத்மான்றதான அம்பு, பிரணவம்ன்றதான வில்லுல ஆத்மா என்பதான அம்பை தொடுக்கணும். அதுக்கு எது டாஸ்க், எது டார்கெட் அப்படின்னு கேட்டா பகவானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடி. திருவடி என்னும் அந்த இலக்கை நோக்கி ஆத்மா என்னும் அம்பினை பிரயோகிக்க வேண்டும். இதற்குத்தான் சரணாகதின்னு பேர். இதுக்குதான் சரணாகதின்னு பேர். அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே. உபனிஷத் அர்த்தத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக காண்பிக்க, கிளீனா டிரான்ஸ்லேட் பண்ண. அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே. அப்படியே அந்த திருவடியில போய் அழுந்துட்டேன். நாளைக்கு வரச்சே ஆஸ்வாசிய நிர்யாகி ரதீச்ச தன்வி, பெரிய வில்லு எடுத்துன்னு வா. இந்த வில் இல்ல, என்ன வில்லு? பிரணவமாகிற வில். ஆஸ்வாசிய, ஆஸ்வாசம் பண்ணிக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆஸ்வாசம் இல்ல, மகாவிஸ்வாசம் அர்த்தம். அன்கண்டிஷனல் ஃபெய்த் ஆன் ராமா. ராமன் காப்பாத்துவான், ராமன் காப்பாத்துவான், வேற யார் காப்பாத்துவான்? கோதாவரி நதிக்கரையில ராமன் தீர்த்தாமாட போனான். அப்ப தீர்த்தாமாட போகச்சு அம்பரா துணி, அம்பு அதெல்லாம் எடுத்து கைட்டி வச்சுட்டு போன போலியும், வில்லு அம்புலாம் கையில ஒரு அம்பு வச்சிருந்தான். அந்த அம்பை அங்க நதிக்கரையில கொஞ்சம் சொத ஈரமாக தான் இருக்கும், அப்படி குத்திட்டு போனான் ராமன். அப்படி பூமியில குத்திட்டு தீர்த்தாமாட போனான். போய் தீர்த்தாமாடி எல்லா அனுஷ்டானத்தையும் முடிச்சுன்னு வந்தான். வந்த பிறகு பார்த்தா அந்த அம்பை எடுத்தா அது நுனியில கொஞ்சம் பிளட் ஸ்பாட் இருந்தது. என்னடா அது அம்பு நுனியில பிளட் ஸ்பாட்னு பார்த்தா அந்த சேத்துல ஒரு தவளை, அது சேத்துல உட்கார்ந்துருது. இது ராமனுக்கு தெரியாது. அவன் அது முதுகுல அம்பை குத்திட்டு போயிட்டான். என்ன பண்ணுவான்? அய்யோ அப்படின்னு ராமன் பதறிட்டான். அதுவா ஈனஸ்வரத்துல முனங்கின்னு இருக்கு. ராமா